வணக்கம். நான் மருத்துவர் சிராஜ் ஃபாத்திமா, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், காவேரி ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீர்க்கட்டி பிரச்சனையோட ட்ரீட்மெண்ட்டு. நம்ம பிசிஓடியோட மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான். அதோட ட்ரீட்மெண்ட் வந்து மெயினாக பேஷண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஹார்மோன்ஸோ டேப்லெட்ஸோ எதுவுமே அதுக்கான க்யூர் கிடையாது. ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், அவங்களோட மெட்டபாலிசம், பிசிஓடி இருக்கிறவங்களோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க டெய்லி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 1/2 hour or 45 minutes வாக்கிங். ப்ளஸ் யூடியூப்ஸ்லேயே நிறைய வீடியோஸ் வருது எக்ஸசைசஸ், ஹோல் பாடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். கண்டிப்பாக அட்லீஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் 10 to 15 minutes பண்ணணும். அது போக டயட் என்னெல்லாம் பண்ணணும்னா, கார்போஹைட்ரேட்ஸ், ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெட் ரைஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இவங்களோட டயட் பிளான் மாதிரி பார்த்தீங்கன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் மில்க் வித்தவுட் சுகர். அது போக ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல், பயிறு, நட்ஸு, எக் ஒயிட்டு, வெஜிடபிள் சாலட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். மதியானம் ரைஸ் தான் வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கணும். மெயின் டிஷ் வந்து ஒரு 3 plates, 3 types ஆஃப் வெஜிடபிள்ஸ், கீரைகள், காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். மேலும் நைட்டுக்கு 7 o'clock வந்து டின்னர், அதாவது நைட்டு சாப்பாடு முடிச்சிடணும். ஒரு 7 to 12 hours அவங்க வந்து ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அவங்களுக்கு குழந்தையின்மை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அது போக அவங்களுக்கு மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாத்திரை கொடுப்போம். சுகர் மாத்திரை அது, பட் அது மெட்டபாலிசமாக இம்ப்ரூவ் பண்ணுற மாத்திரை. அது நிறைய பேர் நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. அது ஒரு 1 year or 2 years கண்டினியூஸாக எடுத்தால் அவங்க நோய் அறிகுறிகள்லேருந்து அவங்க சிம்டம் ஃப்ரீயாக இருக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். நன்றி.